ஹாய் மை டியர் பேரண்ட்ஸ். நான் மைட்டி நைட் செஸ் அகாடமியோட ஃபவுண்டர் பிரகாஷ் குணசேகரன். எங்கள் அகாடமி 5+ இயர்ஸாக ரன் ஆகுது. 1000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 100+ ட்ராஃபீஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ 7 to 8 ஃபிடே ட்ரெயினர்ஸ் இருக்கோம், எல்லாருமே சர்டிஃபைட். இந்த சம்மர் கேம்ப்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஓகே, சரி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைங்க ஆல்ரெடி டைம் நிறையா மொபைல்லே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து எப்படியாவது டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா, ஒரு சின்ன ரைட் டெசிஷன் அவங்களோட திங்கிங் லெவலையே சேஞ்ச் பண்ணிடும். அப்படி ரைட் டெசிஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கு யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கா? சரி. இந்த சம்மர் கேம்ப் ஆல்ரெடி விளையாடுற செஸ் பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்லை. ஸோ புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கும் கூட தான். இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒன்றுமே தெரியாது செஸ்ஸை பற்றி, நான் கலந்துக்கலாமா? கண்டிப்பாக கலந்துக்கலாம். ஸோ பிகினர்ஸ், இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ்டு நாங்கள் 3 லெவலாக பிரிச்சிருக்கோம். ஸோ அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் படி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்கள் அதுலேயும் சப் பேட்சஸாக பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி பேட்சாக பிரித்து கண்டினியூஸாக 10 days ட்ரைனிங் கொடுக்குறோம். பேசிக்கில் இருக்கவங்க என்ன கற்றுக்குவாங்க? ஸோ எதுவுமே எனக்கு செஸ்ஸை பற்றி தெரியாது. ஸோ செஸ் ஹிஸ்ட்ரி, செஸ் ஸ்டோரி, எப்படி மூவ் பண்ணணும், ஓகே, எப்படி கேப்சரிங், ப்ரொடெக்ஷன், காம்பேட், ஓகே, மேட்னா செக்னா என்ன, செக்மேட்னா என்ன, ஓகே, தென் ஸ்டேல் மேட்ஸ், மேட் இன் ஒன், இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஃபவுண்டேஷனுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நியூ பிகினர்ஸ் கற்றுக்குவாங்க. ஸோ அடுத்து இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ். இன்டர்மீடியேட்ல நிறைய ஓப்பனிங்ஸ் கற்றுக்குவாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்குவாங்க. ஸோ டாக்டிக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கற்றுக்குவாங்க, கம்பைன் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்குவாங்க, என் கேம் கற்றுக்குவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பசில் சால்விங் நிறைய செஷன்ஸ் இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரைனர்ஸ் எப்போவுமே ரொம்ப ஃபன்னாக நடத்துவோம். ஸோ அதான் ரொம்ப யூனிக்காக இருக்கும் நம்ம அகாடமியில். ஸோ ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருப்போம். அவங்களுக்கு ரொம்ப செஸ் பிடிக்கிற மாதிரி நாங்கள் நடத்துவோம். எல்லாமே கிளாரிட்டியாக, கிளாரிஃபைடாக, அந்த இடத்துலையே டவுட் கேட்டாங்க அப்படின்னா ஸ்பாட்லேயே நாங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். அட்வான்ஸில் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் அட்வான்ஸ்டு அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் டோர்னமெண்ட் போகிறேன், எனக்கு கப் வர மாட்டேங்குது, அல்லது ஆல்ரெடி 1400 1500 ரேட்டிங் வச்சுருக்கேன், நான் ரேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 1400லேருந்து 1700 வரைக்கும் இருக்கிற பிளேயர்ஸ் இதில் அந்த அட்வான்ஸில் கலந்துக்கலாம். அதுக்கும் மேலே இருக்கிற பிளேயர்ஸ்க்கு இல்லை. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 3 லெவல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மெஜாரிட்டி நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் நீங்கள் கரெக்டான என்ரோல்மெண்ட்டில் கீழே போட்டிருப்போம். ஸோ அதில் நீங்கள் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சரி சார், யார் எங்களுக்கு எடுப்பா, கிளாஸ் யார் எடுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நான் எடுப்பேன். என்னோட ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, கிட்ஸ் ஸ்பெசிஃபிக் ட்ரெயினர்ஸே இருக்காங்க, ஓகே, லேடி ட்ரெயினர்ஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்காங்க, ஓகே. ஸோ குழந்தைங்களுக்கு அழகாக புரியிற மாதிரி அவங்க லாங்குவேஜில் ரொம்ப தெளிவாக நாங்கள் ஃபன்னாக கற்றுக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அது கூட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம் மைட்டி நெட் செஸ் அகாடமி சார்பாக. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பேட்ச்லேயும் டாப்பர்ஸ்க்கு ஒரு மேட், ஃபிடே டோர்னமெண்ட்ல அப்ரூவ் பண்ணுற மேட் சைஸ் செஸ் போர்டும் அதுக்கான காயின்ஸும், ஓகே, எல்லாமே மோல்டட் காயின்ஸ். ஸோ இது கிஃப்டாக கொடுத்துருக்கோம். ஸோ பெஸ்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ்க்கும் இது நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ 3 லெவலுக்கும் கீழே தனித்தனியாக என்ரோல்மெண்ட் டேப் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகிடும். இது மட்டும் இல்லை, உங்களோட பேரு, குழந்தையோட ஏஜ், அவங்க என்ன லெவல் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் பெர் பேட்ச் வச்சிருக்கோம். ஸோ ஒரு பேட்சுக்கு 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. 10லேருந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. வெரி லிமிட்டடாக இருக்கிறனால நீங்கள் சீக்கிரம் அந்த சீட்ஸ் ஃபில் ஆகிறதுக்குள்ள உங்கள் குழந்தைக்கு சீட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.